ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கோடிங் தமிழன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் த்ரெஷ்ஹோல்டிங் யூஸிங் ஓப்பன்சிவி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்க்கலாம், தென் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி பேக்கேஜஸ் CV2 நம்ம போய் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜை நான் கெட் பண்ணியிருக்கேன். யூஸிங் CV2.imreadங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி நான் ஒரு இமேஜை உள்ள வாங்கியிருக்கேன். வாங்குகிற இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிரே ஸ்கேல் இமேஜாக வாங்குறேன். அது என்னதான் கலர் இமேஜாக இருந்தாலும் நம்ம கிரே ஸ்கேல் இமேஜாக வாங்குகிறோம். அதுக்காக நான் அந்த இமேஜ் நேம் 0 போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த்ரெஷ்ஹோல்டிங் வேல்யூ நான் 150 செட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களோட கலர் உங்களுக்கு தெரியும், RGB ரேஞ்ச் கலர்ன்ற ட்யூட்டோரியல் முன்னாடி சொல்லியிருப்பேன். இமேஜுங்கிற ட்யூட்டோரியலில் வாட் இஸ் இமேஜுங்கிற ட்யூட்டோரியல். அந்த RGB ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0 to 255 இருக்கும். ஸோ 255 தான் ரெட்டாக இருக்கலாம், இல்லை க்ரீனாக இருக்கலாம், இல்லை ப்ளூவாக இருக்கலாம். அந்த 0லேருந்து 255க்குள்ளே இருக்கிற மற்ற வேல்யூஸ்லாம் பார்த்திங்கன்னா ரிமைனிங் கலர்ஸ். அந்த ரிமைனிங் கலர்ஸில் வரக்கூடிய 150 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மேலே இருக்கிற கலர்ஸை விட்டு 150 கம்மியாக இருக்கிற கலர்ஸை மட்டும் எனக்கு த்ரெஷ்ஹோல்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். த்ரெஷ்ஹோல்ட் பண்ணதுன்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கன்வர்ஷன் ஆஃப் பைனரி இமேஜ்னு சொல்லுவாங்க. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா தெரியும், CV2.thresholdன்னு போட்டு பிக்குன்னு கொடுத்துருப்பேன். பிக்குங்கிறது நம்ம வாங்குகிற இமேஜ், த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ 150, அதுக்கப்புறம் 255 கொடுத்துருக்கேன். 255னா ஒயிட் கலர், ஓகேவா. அதே RGBயில் சொல்லணும்னா மூணு கலரை சேஞ்ச் மாற்றி வரும். இங்கே நம்ம ஒயிட் கலராக சேஞ்ச் பண்ணுறோம். 150க்கு மேலே இருக்கிற கலர் ரேஞ்ச் இப்போது லைட் க்ரீன் 150க்கு மேலே இருக்குதுன்னா அதை விட்டுரு. டார்க் க்ரீன் 150க்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஒயிட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் CV2.threshold கொடுத்துருக்கேன். இது உங்களோட பைனரி கன்வர்ஷனுக்காக எடுத்துக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிட்டன் வேல்யூன்னு கொடுத்துருக்கேன். ரிட்டன் வேல்யூ சும்மா கொடுத்துக்கிறது தான், அது கொடுக்காமே இருக்கலாம். இல்லாட்டி நீங்கள் _ பைனரி த்ரெஷ்ஹோல்டுன்னு கூட அந்த வேரியபிளை செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா CV2.imShow நம்ம அதை ரீட் பண்ண இமேஜ் நான் த்ரெஷ்ஹோல்ட் பண்ணதுக்கப்புறமா அதை ஷோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் வெயிட் கீ போட்டிருக்கேன், அந்த டெஸ்ட்ராய் ஆல் விண்டோ கொடுத்துருக்கேன். நான் எதுக்கும் ஒரிஜினல் இமேஜும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரிஜினல் இமேஜ் பிக்குங்கிறத ரீட் ஆகிருக்கா, பிக்குங்கிற வேரியபிள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். சேவ். ஓகே, ரன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இமேஜ் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரிஜினல் இமேஜ் அதான் உங்களோட கிரே கன்வர்ஷன் ஆகிருக்கு. நான் ஆக்சுவலாக கலர் இமேஜ் தான் கொடுத்துருந்தேன். இங்கே கிரே கன்வர்ஷன் ஆனாலும் உங்களுக்கு பார்க்குறக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைனரி, இதில் பார்த்திங்கன்னா எந்தெந்த கலர் 150 கீழே இருந்துச்சோ அது மட்டும் உங்களுக்கு பைனரியாக கன்வெர்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு வேணா நான் கிரே இமேஜை வாங்க கெட் பண்ணாமல் கலர் இமேஜாக கெட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் லுக்காக. இப்போ பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு 150 கீழே இருக்கோ, இப்போ இந்த வயலட் கலர் பார்த்திங்கன்னா தெரியும், அது 150 கீழே இருக்குது லெஃப்ட் சைடில். அதுக்கு உங்களுக்கு ஒயிட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. என்ன கலர் இமேஜை ரீட் பண்ணால் உங்களுக்கு த்ரெஷ்ஹோல்டிங் பக்காவாக கிடைக்காது. உங்களுக்கு அவுட்புட் இமேஜ் ஒரு மாதிரி கசகசன்னு கிடைக்கும். அதனால தான் நம்ம கிரே கன்வர்ஷனாக எடுத்துக்கிறோம். இந்த த்ரெஷ்ஹோல்டிங் எங்கே யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளெயினான சர்ஃபேஸில் ஏதாவது ஆப்ஜெக்ட் ஃபவுண்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு இந்த பைனரி கன்வர்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஜெக்டை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.